ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா ஹீரோ ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாலாம் பேசிகிட்டு இருந்திருப்பான். இதை ஹீரோயினும் பார்த்துட்றா. ஸோ ஹீரோக்கெலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவள் பார்த்திங்கன்னா கோவிச்சிட்டு கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. இவனும் பின்னாடியே ஓடி வந்துட்டுருக்கான். அந்த பிஏ சொல்கிறான், ஏம்மா அவன் பின்னாடியே ஓடி வரான், நான் வேணால் காரை நிறுத்தவா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, காரை ஃபாஸ்ட்டாக ஓட்டு அப்படின்ட்டு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. வீட்டில் புலம்பிகிட்டு இருக்கான். ஐயோ அவளை பற்றி நம்ம ரொம்ப மோசமாக பேசிட்டோமோ, அவள் என்ன தான் பண்ண போகிறாளோ அப்படின்னு. இந்த சைடு டூஷிகா காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கான். அவள் பார்த்தீங்கன்னா இன்விடேஷன்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்கா, எனக்கு கல்யாணம் அப்படின்னு. அவனா கடுப்பாயிட்டு இருக்கான். ஏண்டி, நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது இந்த வயசில் நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னா, இப்போ மட்டும் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண போகிற, என்ன நீ சீட் பண்ணுறியா? எது சீட்டிங்கா? நான் என்னைக்கு உன்னை கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னேன்? நீனா தப்பாக புரிஞ்சுக்கிட்ட. இதுக்கப்புறம் எனக்கு கால் எல்லாம் பண்ண. இவனுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட ஆன்ட்டியை கட்டுறாங்க. இவங்க அதே இடத்துல உட்காந்து ரொம்ப சோகமாக குடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படி இப்படின்னு. அந்த வழியாக தான் டூசிக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கான். என்ன இப்படி சீட் பண்ணிட்டாலே, இவெல்லாம் எப்படி இருப்பா, நல்லாவே இருக்க மாட்டா அப்படின்னு. முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் மாதிரி ஓடிட்டுருக்கு. பேசாமல் நம்ம குதிச்சு செத்து போயிடலாம் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி போக இதை அந்த ஆன்ட்டி பார்த்துடுறாங்க. என்னடாவே யாரோ ஒருத்தவே சூசைட் பண்ண போகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு போயிட்டு பிடிச்சிடுறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க, எங்கடா அங்கே போகிற அப்படின்னு. ஸோ டூசிக்கை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இவனோட கண்ணுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி தர்றாங்க. ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். என்னை விட்டு போகாத ப்ளீஸ், உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது, என்னை விட்டு போகாத அப்படின்னு. இவங்களும் பார்த்தீங்கன்னா சரிடா நான் உன்னை விட்டு போகலை அப்படின்னு. ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பாங்க போல். ஃபஸ்ட்டு டூசிக்கு தான் கண்ணை முழிக்கிறான். ஐயோ திரும்பவும் இதே பொண்ணா, டே நீ என்னதான்டா யோசிச்சுட்ருக்க, என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஓட பார்க்குறான். ஆனால் இவன் ரொம்ப தெளிவாக காலெல்லாம் கட்டி வச்சுருக்கா. அட இந்த பைத்தியக்காரி என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கா அப்படின்ட்டு அதை கழட்டிகிட்டு இருக்கானா. இவளும் கண் முழிச்சிட்றா. என்ன பண்ணுற, திரும்பவும் என்னை விட்டு ஓடலான்னு பார்க்குறியா அப்படின்னு. சிவன் பார்த்தீங்கன்னா, எங்க பாருமா என்னை மன்னிச்சிரு, நான் நேற்று ரொம்ப குடிச்சிருந்தேனா, அதனால் திரும்பவும் அந்த மிஸ்டேக்கை பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்க, மிஸ்டேக்குன்னு எத்தனை தடவை தாண்டா இதையே சொல்லிகிட்டு இருப்ப. இந்த டைம் நான் சொல்கிறேன்டா, எனக்கு நீ வேணாண்டா அப்படின்ட்டு அவ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வெளியே வந்துட்டுருக்கா. பரதேசி பையன் எத்தனை டைம் இதே சொல்லி நம்மளை ஏமாற்றுவான் அப்படின்னு. இந்த சைடு நம்ம ஹீரோனை கட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்காக வந்துட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ சாரிலாம் கேட்குறான். என்னை மன்னிச்சிருங்க மேடம், நான் அது சும்மா தான் சொன்னேன், இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியாக போகணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு. இவளுக்கா அவ்வளோ கடுப்பாயிட்டுருக்கு. ஏண்டா உன் ப்ராஜெக்ட் நல்லா போகணும் அப்படின்றதுக்காக என்னை பற்றி தப்பாக பேசுவியா? இதுக்கப்புறம் என் கண்ணு முன்னாடியே வந்துடாத, வந்தேன்னு வச்சுக்க அவ்வளோதான் அப்படின்ட்டு இவ கண்ணா பின்னான்னு திட்டிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. இதை எல்லாத்தையுமே டேரக்டர் பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாரு. என்னடா பிரச்சனை, எதுக்குடா இப்படி நடக்குதுன்னு. யோ எல்லாமே ஒன்னாலதாயா, நீ தானே போய் அந்த ஆக்டர்கிட்ட என்னை பேச சொன்னேன், அதை எல்லாத்தையுமே இவ கேட்டுட்டா, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுற, கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கக்கூடாது. சரிடா, இன்னையிலேருந்து நான் டூரா கூட ஒர்க் பண்ணுறேன், நீ அந்த ஆக்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணு, என்ன இல்லைனா அவள் திரும்பவும் ஆக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் என்ன பண்ணுறதுன்ட்டு. ஸோ ஹீரோக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்க பேசின அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையுமே இவங்க ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா பார்த்துடுறாங்க. டே நாய் என்னடா பண்ணிகிட்டு இருக்க, எதுக்குடா அவள் உன்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுறா, அவளுக்கு எம்பிட்டு தைரியம், அவளை போய் நான் சாகடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்துறாங்களா. ஐயோ ஆண்டி கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவளுக்கு நான் தான் ஹீரோ அப்படின்ற விஷயம் தெரியாது. என்னடா சொல்கிற, தெரியாதா? ஆமாம் ஆமாம், அதை நானுமே காமிச்சிக்கறல, இது ஒர்க்கு அவ்வளோதான், அதை அப்படியே விட்டுருங்களேன், அம்மாட்டெல்லாம் சொல்லாதீங்க, அது என் மைண்டை பொறுத்து இருக்குடா அப்படின்ட்டு அவங்க கோச்சிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. ஐயோ சுற்றி எல்லாமே பிரச்சனையாக வருதே, என்ன தான் பண்ணுறது அப்படின்னு இவனுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ஸோ அந்த சைடு ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் தான் போயிட்டுருக்கு. இவன் பார்த்தீங்கன்னா சீட் பண்ணிட்டான். இவன் கத்தணும் கோவமாக. ஸோ இதுதான் சீனு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தைரியம் தான் எனக்கு இந்த மாதிரி பண்ணியிருப்பான், நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு கத்துறாளா. இவ பேசுகிறத கேட்டு அந்த ஆக்டரே பயந்துடுறான். ஹீரோவும் பார்க்குறான், ஐயோ பாவம் நம்மளால தான் இந்த பிள்ளை பைத்தியமாயிடுச்சு, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு. அவங்க அசிஸ்டண்ட்டை பிடிச்சி கேட்டுட்ருக்கான். டே உனக்கே நிலமை புரியும், நீயும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்திருப்பில்ல, நான் அந்த ப்ராஜெக்ட் நல்லா போகணுன்னு தான் பண்ணேன், ஸோ ஏதாவது ஹெல்ப் பண்ணுவேன் ப்ளீஸ் அப்படின்ட்டு. உன் நிலமே எனக்கு புரியுது, ஆனால் இந்த ஷூட்டிங் முடிகிற வர அவள் கண்ணில் மட்டும் மாட்டாமல் இரு, கண்ணில் பட்ட ஒன்றா அவள் கொன்றுவா அப்படின்ட்டு அவர் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்காரு. சரி அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம் அப்படின்னா அவளுக்கு பிடிச்ச ஃபுட்டை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுட் ட்ரக்கே வந்திருக்கு. ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. ஹீரோக்கு ஒன்றும் புரியல, ஆமாம் என்னது இதெல்லாம் அப்படின்னு. அதான்ப்பா அந்த இன்வெஸ்டர் இருக்கானே ஜின்னு, அவன் தான் இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே ஜின்னு பார்த்தீங்கன்னா கார்லேருந்து வந்துட்டுருக்கான்.
நேராக ஹீரோன்ட்ட போய் வளைஞ்சு வளைஞ்சு பேசிட்டு இருக்கானா. இது எல்லாத்தையும் ஹீரோ பார்க்க பார்க்க செம்ம கடுப்பாயிட்டு இருக்கு. ஹீரோயினும் யதார்த்தமா திரும்பி பார்க்குறாளா. ஹீரோ அப்படியே பேன்னு பார்த்துட்டே நின்றுட்டு இருக்கான். ஸோ அந்த டேரக்டர் பயந்து போயிடாரு. திரும்பவும் எங்கே ரெண்டு சண்டை போடுமா அப்படின்ட்டு டே கிளம்புடா கிளம்புடா அப்படின்னு பற்றி விட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேர் உட்காந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்லிட்டு இருக்கான், டே அவள் கண்ணில் மட்டும் படாத, இந்த ட்ரக்குக்கு கீழே இல்லைனா சைடில் எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டேபிளையே தூக்கிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். பார்க்க பாவமாக தான் இருக்குது. இங்கிட்டு ஜின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருக்கான், நீ எனக்காக செலக்ட் பண்ண இந்த டை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. எது நான் எங்கிட்ட போய் செலக்ட் பண்ணேன் அப்படின்ட்டு அவ கேட்குறா. இவன் அப்படியே பார்க்குறான். அப்போ அந்த கிளவி நம்மகிட்ட பொய் சொல்லிடுச்சா அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு கேட்டுட்டு இருக்கான். எதுக்காக இந்த மாதிரி பொய் சொன்னீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா, நீ என் பொண்ணுக்காக கிஃப்டெல்லாம் நிறைய அமுச்சு விட்ட, அவளுக்கு டைம் இல்லை அதெல்லாம் பார்க்குறதுக்கோ உனக்கு ஏதாவது ரிட்டன் வாங்கி கொடுக்குறதுக்கோ, அதனால தான்ப்பா நானே என் கையால் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிடுறான், எனக்கு உங்கள் பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு. கண்டிப்பாப்பா உனக்கு ஹெல்ப் பண்ணாமல் அப்படின்னு இந்த அம்மா பார்த்தீங்கன்னா கேவலமாக நடந்துக்குது. அப்படியே ஹீரோவோட வீட்டில் காட்டுறாங்க. எல்லோரும் பார்த்தீங்கன்னா உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ வந்துட்டுருக்கா. அவனை பார்த்தீங்கன்னா வாடா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடும்போது, இல்லைப்பா எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு உள்ளே போயிடுறான். ஆனால் அந்த ஆன்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா புரியுது, இன்றைக்கி காலையில் தானே அந்த பிரச்சனை நடந்திருக்கும், ஸோ அதான் அப்செட்டாக இருக்கணும் அப்படின்னு உள்ளே வந்து திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்டா அவள் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை பண்ணாலா சொல்லு, நான் வந்து அவன் மண்டையை உடச்சிடுறேன் அப்படி இப்படின்லாம் கத்திட்டு இருக்காங்க. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒர்க்கு டென்ஷன் தான், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க அம்மா கேட்டுறாங்க போல். ஸோ உள்ளே வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க. எது நீ டூராவோட ஒர்க் பண்ணுறியா, அவள் ஒன்று இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாளா, எப்படி அவளுக்கு கீழே நீ ஏன் போய் வேலை பார்க்குற அப்படி இப்படின்னு கத்துறாங்க. ஹீரோக்கா என்னால் முடியலடா, சுற்றி சுற்றி ஏன்டா என்னை வாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எடுத்து கொடுத்துட்ருக்காங்க. கொஞ்சம் அமைதியாகுமா கொஞ்சம் அமைதியாக அப்படின்னு. என்னால் எப்படி அமைதியாக இருக்க முடியும், நம்ம அப்பா இறந்து போனதுக்கு காரணமே டூராவோட அம்மா தானே, அவங்க பொண்ணுக்கு கீழே இவன் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படி இப்படின்ட்டு. ஸோ அந்த பாட்டிமா பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கு, தப்பு பண்ணது டூராவோட அம்மா தானே, டூரா என்ன பண்ணுவா அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா காசெல்லாம் வாங்கியிருக்குல்ல, எங்கே சண்டை கிண்டைக்கு போயிருமோ அப்படின்ட்டு இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஹீரோவும் சொல்லிட்டு இருக்கான், அம்மா அவளுக்கு நான் தான் சின்ன வயசு ஹீரோ அப்படின்றதெல்லாம் தெரியாதுமா, தெரியாமல் தாம்மா நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. அப்படியா சொல்கிற? ஆனால் இதுக்கப்புறமும் அவள் உன்னை ஏதாவது சொன்னா அப்படின்னா நீ எல்லா உண்மையுமே சொல்லிடு, நான் தான் ஹீரோ, என்னோட தாத்தாக்கு உங்கள் அம்மா என்னெல்லாம் பண்ணாங்க தெரியுமா, எங்கள் தாத்தா வந்து செத்து போனதுக்கு காரணமே உங்கள் அம்மா தான் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்லிடு, அவகிட்ட இருந்து நீ தூரமாகவே இருக்கணும் சரியா அப்படின்னு. சரிம்மா எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோவோட அப்பாவுக்கு தான் கொஞ்சம் அல்லா இருக்குது, என்னவ இந்த மாதிரி கத்திட்டு இருக்காளே, எதையுமே மறக்கலையோ, நம்ம வேற அந்த காசை வாங்கியிருக்கோன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு. இந்த சைடு நம்ம டூராவை கட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா ஒரு பாருக்கு தான் வந்திருக்கா. ஹீரோ பையன் நம்மளை பற்றி இப்படி பேசிட்டானே அப்படின்ட்டு கொஞ்சம் காண்டாக தான் இருக்குது, பயங்கரமாக குடிச்சிட்ருக்கா. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்துட்டு இருக்கா. அட பாட்டூரா நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, தனியாக குடிக்கிறியா அப்படின்னு. அட ஆமாம் நீங்களுமா இங்கே வந்திருக்கீங்க, சரி வாங்க வாங்க நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா குடிக்கலாம் அப்படின்ட்டு பயங்கரமாக குடிச்சிட்ருக்காங்க. எம்பிட்டு அழகாக இருக்கா அப்படின்னு. ஜின்னு பார்த்தீங்கன்னா குடிக்கலாம் இல்லை, அவளை தான் பார்த்துட்டே இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இல்லை நம்ம பண்ணது தான் தப்பு, நம்ம போய் அவகிட்ட சாரி கேட்டே தான் ஆகணும் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்துட்டு இருக்கான். கரெக்டாக ஹீரோயினோட வீட்டுக்கிட்ட வந்துட்டான். அங்கே ஜின்னு பார்த்தீங்கன்னா கார்லேருந்து இறக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குது, டூரா இதுக்கு இவன் கூட வந்திருக்கான், ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு. ஸோ அப்படியே வீட்டுக்குள்ளே போய் விட்டுட்டு வெளியே வரான். அப்போ பார்த்தீங்கன்னா ஜின்னோட எக்ஸ் இருக்கால, அவள் வந்து கால் பண்ணுறா. சரி ஹோட்டலில் தானே இருக்க, இரு நான் வரேன் அப்படின்ட்டு அவன் கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கானா. ஹீரோ யோசிச்சு பார்க்குறான், என்னடா அது இவனுக்கு ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அப்புறம் எதுக்காக இவன் வந்துட்டு இவளை இந்த நேரத்துக்கு கூட்டிகிட்டு வரான், ஒன்றுமே புரியலையே. ஜின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு வந்துடுறான். அந்த பொண்ணுக்கிட்ட கொஞ்சம் காசெல்லாம் எடுத்து கொடுக்குறான். இது வேற நான் உன் கூட ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தேன், ஆனால் இதுக்கப்புறம் வேண்டாம் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறலாம் அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா அந்த காசை வாங்கிக்கிறா. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கொஞ்சம் கடுப்பாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மறுநாள் காலையில் ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னுட்டு வந்து பொக்கேலாம் வந்திருக்கு. அவங்க அசிஸ்டண்ட் தான் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். இதை டேரக்டரும் நம்ம ஹீரோவும் பார்க்குறாங்க. ஸோ டேரக்டர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இந்த ஜின்னு பையருக்கான சரியான ப்ளே பாய், இதுக்கு முன்னாடி கூட ஒரு ஆக்ட்ரஸை வந்துட்டு கரெக்ட் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்து இப்போ தான் கழட்டி விட்டான், இவன்கிட்ட மட்டும் நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டா அவளோட கெரியரே ஸ்பாயில் ஆயிரும் அப்படின்னு ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ பயங்கரமாக உட்காந்து யோசிச்சுட்ருக்கான். இல்லை அவளை நம்ம தான் காப்பாற்றணும். ஸோ நேராக பார்த்தீங்கன்னா ஹீரோனை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்கான். அவள் உட்காந்து அந்த ஸ்கிரிப்டெல்லாம் படிச்சுட்ருக்கா. நாங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. இங்கே பாரு என் கண்ணு முன்னாடி நிற்காத ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே பேக்கில் வந்துட்டுருக்கா. நான் இங்கேருந்தே பேசுகிறேன் அப்படின்னு. இவள் கடுப்பாகிறா. எதுக்குடா என்கிட்ட பேசணும், அது ஒன்றும் இல்லை,
அந்த ஜின்னு பையன் இருக்கான்ல, அவனை வந்து நீங்கள் டேட்டெல்லாம் பண்ணாதீங்க, வேறு யாராவது நல்ல பையனை பார்த்து டேட் பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோதான். அவளுக்கு கடுப்பாயிருது. இதெல்லாம் நீ ஏன் சொல்லிட்டு இருக்க? நான் ஒரு ஃப்ரெண்டா? இது ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு தான் அவங்க ஃப்ரெண்டை பற்றி தப்பு தப்பாக பின்னாடி பேசுவாங்களா? இந்த ஃபீல்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷமாகுது. என் ஃப்ரெண்ட்ஸு என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே என் முன்னாடி ரொம்ப நல்ல விதமாக தான் பேசுவாங்க. நான் இந்த சைடு போன உடனே என்னை பற்றி தப்பு தப்பாக பேசுவாங்க. அன்னையிலேருந்தே நான் வந்து முடிவு பண்ணிவிட்டேன் எனக்கு எந்த ஒரு ஃப்ரெண்டுமே இருக்கக்கூடாதுன்னு. 15 வருஷம் கழித்து நான் ஒரு பர்சனை நம்பினேன். ஆனால் அவனுமே எல்லார் மாதிரியுமே தான் இருக்கான். உனக்கு மற்றவங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே கிடையாது. இதுக்கப்புறம் ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோதான் உன்னை நான் பிச்சு போடுவேன் அப்படின்ட்டு அவங்க வந்து போயிட்டுருக்கா. ஹீரோக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்னை வழிமறைச்சு சொல்லிட்டு இருக்கான், என்னை மன்னிச்சிரு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு. அவளுக்கு இருக்கிற கோவத்தில் பயங்கரமாக அந்த டேரக்டர்கிட்ட கத்திட்டு இருக்கா. இவன் இந்த ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணா அப்படின்னா என்னால் ஒர்க் பண்ண முடியாதுன்னு. அந்த ஆக்டர் கடுப்பாயிரான். என்ன ரொம்ப விட்டா பேசிகிட்டே போகிற, இவன் இந்த ப்ராஜெக்டில் இல்லைன்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு. ஹீரோக்கா முடியல, ஐயையோ இவன் வேற வந்து நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுக்குறானே, இவன் இன்னிமே காண்டாவாலே அப்படின்னு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கோச்சிட்டு போயிடறான். அந்த டேரக்டர் தான், டே எவனும் நடிக்க வேணாம்டா, நான் இந்த ட்ராமாவே எடுக்க மாட்டேன்டா, பேக்கப் பண்ணுங்கடா, வாங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். டேரக்டர்கிட்ட ஹீரோ வந்து சாரியெல்லாம் கேட்குறான், என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு. டே நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா, இந்த இன்வெஸ்டர் நிறைய காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான், அதனால் நீ இந்த ப்ராஜெக்டை குவிட் பண்ணிடுறேன், வேறு நல்ல ப்ராஜெக்டில் போய் ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு. நீங்கள் இந்த மாதிரிலாம் எப்படி பண்ணலாம்? நீங்கள் சொன்னனால தானே 2 பேர்கிட்டையுமே நான் போய் பேசினேன், அதனால தானே இவ்வளோ பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ என்னென்னா இந்த ப்ராஜெக்ட்லேருந்து எனக்கு குவிட் ஆக சொல்கிறீங்கல்ல, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் பார்த்துக்கவே மாட்டோம், இதான் லாஸ்ட் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு வந்துட்டு இருக்கான். பெரிய இது மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க, நம்மளா தப்பு பண்ணோம் அப்படின்னு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை நம்மளோட கெரியரை இந்த மாதிரி முடிச்சுக்க கூடாது, நம்ம என்ன தப்பு பண்ணோம், நம்ம இங்கே இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு நேராக ஹீரோன்ட்ட தான் வந்துட்டு இருக்கான். அவள் கடுப்பாயிட்டு இருக்கா, டே பணங்காமண்டா எதுக்கு தாண்டா சுற்றி வந்து என்னை டென்ஷன் படுத்திட்டு இருக்கு. இங்கே பாருமா, என்னோட கேரியரே மொத்தமாக க்ளோஸ் ஆயிரும், நீ இந்த மாதிரி பண்ணாத, ரொம்ப நாள் நம்ம ஒன்றா இருந்திருக்கோம்ல அப்படின்னு. எது ரொம்ப நாள் நம்ம ஒன்றா இருந்திருக்கோமா, என்னடா பேசிகிட்டு இருக்க, என்ன எதுக்குடா நீ டூரான்னு கூப்பிட்ற, ஒழுங்கா மிஸ் இல்லைனா மேம்னு கூப்பிட வேண்டியதானே அப்படின்னு. இங்கே பாரு, நான் தான் அந்த சின்ன வயசில் இருந்த ஹீரோ, நான் தான் அப்படின்னு. இவ அப்படியே ஷாக் ஆகி பார்க்குறா, எது என்ன சொன்ன, நீயா அவன் அப்படின்னு. அடா ஆமாம்மா நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறம் ஹீரோயின் என்னெல்லாம் பண்ண போகிறா அப்படின்ற விஷயங்களை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.